கடவுள் என்று ஒருத்தன் இருந்தால் எல்லாரும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம்ங்க. இந்த கோரிக்கை இல்லாத ஒரு ஆள் உலகத்தில் எனக்கு சொல்லுங்க, இந்த கோரிக்கை நம்மளுக்கெல்லாம் ஒரு கோடி ரூபாய் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காத ஒரு மனுஷன் உலகத்தில் உண்டா? இல்லை. நம்மள எல்லாருமே எந்த ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, என்ன நினைக்கிறான்? நமக்கு ஒரு கோடி ரூபாய் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். இதை எல்லாரும் ஆசைப்படுறோம். எல்லாரும் ஆசைப்பட்டு இறைவன்ட்ட கேட்குறோம். எல்லாருக்கும் தர்றானா? கேட்டதுக்கு என்னமே அர்த்தம் என்ன? ஏதோ கோடானு கோடி பேரில் 2 பேரும் கிடைக்குது. எல்லாரும் கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுறோம். எல்லாருமே நோயற்ற வாழ்வை தானே விரும்புறீங்க. எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வு கிடைக்குதா? உலகத்தில் எல்லாருமே எதை விரும்புகிறோம்? எனக்கு எந்த நோயுமே வரக்கூடாது, அதை விரும்புகிறோம். ஆரோக்கியமான இருக்குன்னு விரும்புகிறோம். அழகை விரும்பாத ஆள் யாராவது இருக்கிறீங்களா? அழகா இருக்கிறவனு இந்த அழகை தக்க வைக்கணும்னு நினைக்கிறான். அழகா இல்லாதவனு நம்மளும் அழகா இருந்தவன் அழகா இருக்கு, அவனை மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த இவனை மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறோமா இல்லையா? அழகு, செல்வம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வச்சா எல்லாருக்கும் கிடைக்குதா? கிடைக்கல. இப்ப கடவுள்னு ஒருத்தன் இருந்தா அம்புட்டு பேர் தானே கேட்கணும், தர வேண்டியதானே, பாரபட்சம் இல்லாம தர வேண்டியது தானே. தர மாட்டேங்கிறான். என்னங்கடா கடவுள் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ரிப்ளை இல்லை. இஸ்லாத்தில் ரிப்ளை இருக்குது. இஸ்லாத்தில் என்ன ரிப்ளை? நீ கேட்கிறியா? இங்கே வந்து இப்போ கோடிக்கணக்கான ரூபா வேணும்னு கேட்கிறியா? இறைவன் உனக்கு நல்லதை நாடக்கூடிய இறைவன், உன்னுடைய கோரிக்கையை பாழாக்க மாட்டான். 3 வழிகளில் ஒரு வழியில் உன் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வான். இறைவன் கேட்கிறோம்ல, நம்ம கோடி தான் கேட்டோம்லங்க, கோடி கிடைக்கல. அப்ப நான் எதுக்கு கேட்டேன்? நீ என்ன எஜமா, நான் என்ன அடிமை, எதுக்கு நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு நினைத்து விரக்தி அடைந்தால் அதுக்கு இஸ்லாம் என்ன விட சொல்லுது? நீ கேட்கிறியா? கேட்டால் நீ கேட்டதையே தந்தாலும் தருவேன். அப்படி சில பேருக்கு இறைவன் கொடுத்துறான். அல்லது நீ கேட்டதை விட சிறந்ததை தருவேன். நீ என்ன செய்யற? நீ பங்களா வேணும்னு கேட்கிற, நான் என்ன செய்யறேன்? அப்படி பங்களா கேட்கறான் இருக்கு, போய் உனக்கு ஒரு நல்ல பங்களா என்னத்துக்காக இடி சுனாமி வர்ற இடத்துல இருக்குது, அந்த இடத்துல பங்களாக்குறான், இடிஞ்சு விழுந்தா என்ன ஆகுறது அப்படின்னு இறைவனுக்கு தெரியும்ல. இவன் போய் இதை கேட்கிறான, இதை விட நல்லது என்ன கொடுத்துருவோம்? இவனுக்கு ஒரு சாலிகான குழந்தைய கொடுத்துருவோம். இவன் கேட்டது பங்களாவை, அல்ல எதை கொடுப்பான்? இவன் வணங்காம கேட்கிறான், இந்த பங்களா அவனுக்கு சோறு போடுமா, ஒரு நல்ல பிள்ளைய கொடுத்தோம்னா இவனுக்கு நாளைக்கு நோயில படுத்து கிடக்க போறான், அந்த நேரத்தில் பங்களாவில் இவனுக்கு தனியாக படுத்து கிடப்பான். இவனுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தோம்னா இவனுடைய தள்ளாத வயசுல சோறு போடும். கேட்க தெரியாம கேட்கிறான்னு நல்லது கொடுப்பான் இறைவன். நம்ம தப்பா கேட்டாலும் என்ன செய்வான்? நம்ம தப்பா கேட்டாலும் அதோட சிறந்ததை தருவான். எப்படி? ஒரு குழந்தைய ஒரு தாய் கடை தெருவுக்கு இழுத்துட்டு போறா, கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போகும்போது கடையில் பல கத்தி வச்சிருக்காங்க. அதை வாங்கித்தான்னு குழந்தை அடம் பிடிக்குது. வாங்கி கொடுப்பா தாய், ஒரு பிளேடு, கத்தி கூட விட்டுருவான். ஒரு பிளேடு 1 ரூபா இருக்குமா, 2 ரூபா இருக்குமா, அந்த 2 ரூபாய்க்கு விற்கிற அந்த பிளேடு தான் வேணும் அடம் பிடிக்குதுங்க. நம்ம என்ன செய்யறோம்? 10 ரூபாய்க்கு உள்ள ஒரு பொம்மையை வாங்கி கொடுப்பா தாய், கேட்டது கொடுக்க மாட்டா. ஆனா அழுகை அமர்த்துற, நம்ம புள்ள கேட்டுருச்சே அப்படின்னு பிளேடை வாங்கி கொடுத்தா தாயா? கேட்கறதெல்லாம் கொடுக்க இயலுமா? கேட்கறது விவரம் கெட்டு போய் நீ போய் கத்தியை கேட்டினா கத்தியை தர இயலுமா? நீ கத்தியை கேட்கிற, தாய் என்ன பண்றா? பொம்மையை தரலாம். இது உன்னை அழுக்காது. பிளேடை வாங்கி வயிற்று கிழிச்சிக்கிறவன். உனக்கு கேடு, உனக்கு கேடு தரக்கூடியது நீ மயங்கி இது நல்லதுன்னு நினைச்சு நீ கேட்கிற. ஒரு தாய் என்ன பண்ணுவா? நீ கேட்கிறத தரமாட்டால் உனக்கு நல்லதை தருவாள். இறைவன் அப்படித்தான். இது போய் கேட்கிறான கிறுக்கு பையன், இதை விட நல்லது எவ்வளவு இருக்குது. இவன் கேட்கிறான், கேட்க தெரியாம கேட்கிறான். நம்ம தாயை விட கருணை உள்ளவன் இறைவன், தாயை விட 100 மடங்கு இறக்கம் உள்ளவன். அவன் என்ன பார்க்கறான்? நம்மளை எஜமான்னு சொல்லி நம்பி கேட்டுட்டான். இவன் கேட்டதுக்கா கேட்டதை கொடுக்குறதா? சாராயம் வைக்கிற சாராயம் கொடுக்குறதா? கொடுக்க முடியாது. சாராய பாட்டில் விற்கிறாங்க, அது வாங்கித்தான் ஒரு குழந்தை அடம் பிடிக்குது. பார்த்தா அழகா பால் மாதிரி இருக்கிறது, அது வாங்கி கொடுப்பாளா? வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்? கேட்கறது தப்பா இருக்குது, நல்லதை கொடுப்பா. அந்த மாதிரி இறைவன் என்ன செய்யறான்? நீ கேட்டதை தராட்டி கேட்டதை விட சிறந்த பிரார்த்தனை எதுவும் வீணா போகாது. நீ கேட்ட கோரிக்கை நஷ்டமே ஆகாது. கேட்டதை விட சிறந்ததை தருவான். 2, ஒன்னு கேட்டதை தருவான், அல்லது கேட்டதை விட சிறந்ததை தருவான், அல்லது என்ன செய்வான்னு கேட்டா உனக்கு வரக்கூடிய ஒரு இடரை, ஒரு துன்பத்தை அதை நீக்குவான். நீ அதை கேட்டுக்க மாட்டேன். ஏன்? உனக்கே தெரியாது. உனக்கே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு துன்பம் உனக்கு பின்னாடி வருது. நீ அதை விளங்காம என்ன செய்யற? வேற ஒண்ணு கேட்கிற. அட உனக்கு என்னடா இதை போய் கேட்கிறீடா?
அதை விட ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குடான்னு எல்லாம் என்ன செய்யறான், அதை தூக்கி தந்துடுறான். எப்படி? இப்போ நீங்க நான் உங்கள்கிட்ட என்ன செய்யறேன், ஒரு 1000 ரூபா தாண்டு கேட்குறேன். 1000 ரூபா நீங்க எனக்கு தரக்கூடியவராக இருக்கிறீங்க, என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறது, நீங்க 1000 ரூபா தருவீங்க, வசதியும் இருக்கிறது. 1000 ரூபாய் எடுக்கும் போது நீங்க பாக்குறீங்க என் முதுகுக்கு பின்னாடி ஒரு பாம்பு படம் எடுத்து நிக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நின்றீங்கன்னா என்னை கொட்டி விடுவேன். நான் 1000 ரூபாய் கிட்ட என்ன செய்வீங்க, என்னை இழுத்து தள்ளிடுவீங்க. எனக்கு இருக்கு போய் 1000 ரூபாய் கேட்குற, பின்னாடி பாம்பு நிற்குதுடா, நீ போய் அதை தெரியாம என்கிட்ட 1000 ரூபாய் கேட்குற, இழுத்து கீழே தள்ளுவோம். அதான ஒழுங்கான செய்யறது. என் மேல அன்பு உள்ள ஆளா இருந்தால், உங்க மேல நான் அன்பு உள்ள ஆளா இருந்தால், நீங்க என்கிட்ட 1000 ரூபாய் கேட்குறீங்க, நான் எடுக்க போறேன், உங்க பின்னாடி பாம்பு நிற்குது, நான் உங்களை இழுத்து விடலைன்னா காலில் போட்டுரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீங்க கேட்டதே தருவேன், கேட்டது இப்போ தரமாட்டேன். இப்போ என்ன செய்யணும்? 1000 ரூபாய் உனக்கு பாம்பு கொட்டிச்சு, 1000 ரூபாய் எடுத்துக்க ஆகுங்கிறேன். நீ உசுரோட இருக்கணுமாடா, உன்னை கொல்றதுக்கு ரெடியா பாம்பு நின்றுட்டு இருக்கு, நீ இப்போ இதை கேட்கறிய? நமக்கு தெரியாது, எனக்கு முதுகுக்கு பின்னாடி உள்ள பாம்பு உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நம்ம அனைவருக்கும் பின்னாடி வரக்கூடிய கேடு படைச்சவனுக்கு தான் தெரியும். நமக்கு பின்னாடி வரக்கூடிய கேடு துன்பங்கள் எல்லாம் நம்மை படைச்ச இறைவனுக்கு தெரியும். அவனிடத்தில் நம்ம கையெழுந்து, யா அல்லாஹ் எனக்கு பங்களா கொடுன்னு கேட்கிறோம். அவன் என்ன செய்யறான்? பங்களா கேட்குறங்க, வேற மாதிரி ஹார்ட் வெடிச்சு போற மாதிரி நீ இருக்கிற, உன் நிலைமை சரியில்லை, உனக்கு ஆரோக்கியத்தை கூட நல்லா கொடுத்துருவான். இவன் பங்களா கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கறான் இவனுக்கு பிரஷர் சரியில்லாம இருக்குது, ஆள் இன்னைக்கு மண்டை போட்டுறான் போல இருக்கு, இவன் பங்களா கேட்கிறானுக்கு இருக்கு, போய் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறேன்டா, அதான கொடுக்கணும். அப்ப இறைவன் இப்ப நம்ம உலகத்தில் நம்ம கோரிக்கைகள்லாம் நிறைவேறல என்று விரக்தி அடைகிறான, அவனுக்கெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய மரணத்திற்கு பின் அந்த வாழ்க்கை தான் விடையளிக்குது. இந்த மரணத்திற்கு பின் இஸ்லாம் ஒரு வாழ்வை சொல்கிறத அந்த வாழ்க்கையோடு இணைச்சு பார்த்தீர்களே ஆனால், இறைவனை பற்றி வருகிற அனைத்து சந்தேகங்களுக்கும், இறைவனுடைய கருணையை பற்றி, இறைவனுடைய நேர்மையை பற்றி, இறைவனுடைய இரக்கத்தை பற்றி, இறைவனுடைய அந்த இது இருக்க இறைவனுடைய ஆறுதல், இதை பற்றி எல்லாம் விட எங்க கிடைக்குது? மரணத்திற்கு பின் என்று ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லுத, அதுல விட இருக்கா இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வேற எங்கேயுமே நீ பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த மரணத்திற்கு பின் என்ற வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழைஞ்சு அதில் உள்ள எல்லா விவரங்களையும் விழாவாரியாக நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம்.